உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் சன்மார்க்க குறிப்புகள் அப்படிங்கிற பத்தியில் யாரெல்லாம் சன்மார்க்கிகள், அவங்களோட தகுதி என்ன, இல்லை குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்கள்ட்ட சமூகம் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். இதில் ஒவ்வொரு தகுதியாக படிக்கும்போது நாம் இதில் பொருந்தி வர்றோமா அப்படிங்கிற ஒரு தேடல் நமக்குள் வர வேண்டும். ஏனென்றால் இவர் கொடுப்பது என்பது தெளிந்த நீரோடை, தெளிந்த பால், தெளிந்த தேன், இதை போல் இருக்குது. யாருக்காவது கலப்படமான தண்ணி, கலப்படமான பால், கலப்படமான தேன் பிடிக்குமா? பிடிக்காதில்ல. அப்போ மனுஷங்களாகிய நாம் மட்டும் ஏன் கலப்படத்தோடு இருக்கணும்? இல்லை, கலப்படம் இல்லாமல் மெய்யன்பு, மெய் உணர்வு, மெய் அறிவு இவற்றோடு இருப்பது தானே நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. அதை சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா நம்ம டிக் பண்ணிகிட்டே வரலாம். அவர் சொல்லுகின்ற எல்லா தகுதியும் நமக்கு இருந்தால் மிகச்சிறப்பு. அப்படி இல்லை என்றாலும் வருத்தம் தேவையில்லை. இன்னையிலிருந்து, இப்போதிலிருந்தே இந்த தகுதி பாட்டை வளர்த்து கொள்வதற்கு முயற்சியை ஆரம்பிக்கலாம். வள்ளல் பெருமானுடைய பத்தியோடு பயணிக்கலாமா? சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடையாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும், காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். உபதேச குறிப்புகள்ங்கிற பத்தியில 99வது குறிப்பா வள்ளல் பெருமான் இதை கொடுக்கிறார். சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய தடைகள் என்ன அப்படின்னா, தடைகளை பட்டியலிடுறாருன்னா அது மாதிரி இல்லாதவங்க அந்த தடை இல்லாதவங்களா ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நாம் அதில் இருக்கோமா? தேடலாமா? முதல்ல என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறார் பாருங்க. சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடையாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். சுத்த சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் உரக்க பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய படைப்புகளில். அவங்க யார் சுத்த சன்மார்க்கிகள்னா, சமயம், மதம் இதை முற்ற கைவிட்டவர்கள். அது ரொம்ப முக்கியம். அப்படி முற்றும் துறந்தவராக அவர் இருக்கிறார். அவரை மீண்டும் கொண்டு போய் அந்த சழக்குகளில் சிக்க வைக்கின்றது இப்போது இருக்கின்ற சமூகம் என்பது. அந்த சூழ்ச்சியிலிருந்து வள்ளல் பெருமானை விடுவிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்குத்தான் இருக்கிறது. ஆனால் உரக்க பேசுவோம் வள்ளல் பெருமானை. அவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன். திரும்ப அந்த வார்த்தையிலே பயணிக்கலாம். சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடையாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும். இதுதான் ரொம்ப முக்கியம். சமயம், மதம் போன்ற விஷயங்களை முற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு, பற்றற அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு, கைவிட்டவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. முற்றும்னா கம்ப்ளீட் 100% இல்லாமல் ஆக்கியாச்சு, எனக்கு வேண்டான்னு கைவிட்டாச்சு, முற்றும்னு ஆயாச்சு. பற்றற ஏதோ கொஞ்சம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்கே, கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துடுறேனே, கொஞ்சம் இதை போய் பார்த்துட்டு வந்துடுறேனே, கொஞ்சம் இந்த ஆசாரத்தை கடைபிடிக்கிறேனே, அப்படியும் இல்லாமல் பற்றற அதுலேருந்து தொடச்சி வெளியில் போட்டாச்சுங்கிற மாதிரி. அது மாதிரி கைவிட்டவர்கள். இனிமேல் எனக்கு அது தேவையே இல்லை, நான் அது பக்கமே போக மாட்டேன், அதை தொடவே மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த 3 நிலைகளை உணர்த்துகிறார் வள்ளல் பெருமான். ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்டவரை கொண்டு போய் நாம் மீண்டும் சனாதனம் என்ற சழக்கில் சேர்க்கிறோமே அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருக்குது. அதனால் அந்த சழக்குகளிலிருந்து முற்றும் பற்றற கைவிட்டு விலகியவர் வள்ளல் பெருமான்கிறத உரக்க பேசுவோம். காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும். இதுவும் நமக்கு தெரியும். அதீத இச்சை, அதீத பேராசை, அதீத ஆத்திரம், குரோதம், பகைமை இதெல்லாம் வரும்போது ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்கள்லாம் இது தப்பு அப்படின்னு உணர்த்துகின்ற அல்லது உணர்கின்ற அந்த அறிவை கொண்டவர்கள் யாரோ அவர்கள்தான் சுத்த சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்றார். அடுத்த தகுதியை சொல்றார் பாருங்க. கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள் தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள். கொலை புலை தவிர்த்தவர்கள் தான் அந்த வடலூரில் இருக்கின்ற வடலூரில் இருக்கின்ற சத்திய சபைக்குள் நுழைய முடியும் என்பதை அங்கே அறிவிப்பாகவே வைத்திருக்கிறார்கள். எதற்காக? கொலை என்பது மற்றொரு உயிரை இல்லாமல் செய்வது, புலை என்பதும் மற்றொரு உயிரை இல்லாமல் செய்வது. அப்படிப்பட்ட கொடூரத்தை செய்பவர்களுக்கு எப்படி
கருணை என்கின்ற அந்த உணர்வு இருக்க முடியும்? அது இருக்க முடியாது இல்லையா? அதனால்தான் கொலை புலை தவிர்த்தவர்கள் தான் சன்மார்க்கிகள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ மற்ற உயிர்கள் எந்த உயிராக இருக்கட்டுமே, ஈயாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், சின்ன உயிராக இருக்கட்டும், ஓரறிவோ அல்லது அறிவே இல்லாததோ எதுவாக இருந்தாலும் அதற்கு உயிர் இருக்கிறது என்றால் அதற்குரிய மரியாதையை கொடுக்க தெரிந்தவர்கள் தான் சன்மார்க்கிகளாக இருக்க முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் 5 நிலைகளும் இந்த சன்மார்க்கிகளை விட்டு விலகிவிடும். காரணம், யாருக்கும் துன்பம் செய்யலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை, யாரிடமும் நான் கடிந்து பேசவில்லை, யாரிடமும் அன்பற்ற நிலையில் இல்லை, எல்லோருக்கும் அன்பை கொடுக்கிறேன், கருணையை கொடுக்கிறேன், பாசத்தை கொடுக்கிறேன், பரிதவிப்பை கொடுக்கிறேன். அப்படிங்கும்போது யாருக்கு மரணம் வரும், யாருக்கு பயம் வரும், யாருக்கு துன்பம் வரும், யாருக்கு மூப்பு வரும், யாருக்கு பிணி வரும்? ஒன்றுமே வராதில்ல. காற்று நம்மீது அன்பு கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது. காற்று என்னைக்காவது முதுமையாயிருக்கா? எல்லா நேரமும் இளமையாகத்தானே இருக்கிறது. அதே மாதிரி தானே சூரியன் எப்போதும் நமக்கு வெளிச்சத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த மாதிரி இளமையாக இருப்பதற்கு நாம் சுத்த சன்மார்க்கிகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இருக்க பார்ப்போம் இன்றிலிருந்து இப்போதிருந்தே. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.